உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. உழவர் நண்பர்களே, விவசாயத்திற்கு அடுத்ததாக உழவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பது கறவை மாடுகள் வளர்ப்பு. பெரிய உடலமைப்பு, அதிக அளவில், அதாவது நாள் ஒன்றுக்கு சுமார் 40 லிட்டர் வரை பால் தரக்கூடிய ஆற்றல் படைத்தது ஹோல்ஸ்டியன் ஃப்ரீசியன் ரக கலப்பின மாடுகள். ஹாலந்து நாட்டை தாயகமாக கொண்ட இந்த இனமானது அதிக பால் தரும் திறன், சாதுவான குணம், தொடர்ந்து நீண்ட காலம் பால் கொடுக்கும் தன்மை, விரைவில் பருவம் எய்தக்கூடிய தன்மை, இது போன்ற சிறப்புகளால் பெரிதும் விரும்பி வளர்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மயில்சாமி அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளார். இனி எங்கள் முன்னோர்கள் அனைவரும் கால்நடைகள் நிறையா வைத்து கால்நடை மூலியமாகவே நாங்கள் குடும்பம் நடத்தி கொண்டு வந்தோம். 1960ஆம் ஆண்டு நான் மாட்டு பண்ணை ஆரம்பித்தேன். அப்பொழுது பால் லிட்டர் ₹1 விலை. எங்களுக்கு பெரிய லாபம் வரவில்லை. 1979 நானும் என் மனைவியும் ஜெர்சி மாடு, ஃப்ரீசன் மாடு வாங்கி 20 மாடு விற்று பால் பீச்சு கொண்டிருந்தோம். பிற்பாடு எனது மகன் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் முடித்துவிட்டு இந்த மாட்டு பண்ணையை ஆரம்பித்து இப்போ 200 மாடு வைத்து கொண்டிருக்கின்றோம். மாட்டு பண்ணை உங்களுக்கு அதிக லாபம் இல்லை. இந்த சாணத்தில் மண்புழு தயார் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு பழக்கிட்டாங்க. அந்த மண்புழு உரம் வந்ததுனால இப்போ பண்ண ஒரு சுமாராக இருக்குது. பொறியியல் படிப்பை முடித்தவுடன் எல்லோரும் போல மாத ஊதிய வேலையை எதிர்பாராமல் தனது தந்தை பராமரித்த 20 மாடுகளையே 200க்கும் மேற்பட்ட மாடுகளாக மாற்றி பேணி வளர்த்து வருகிறார் அருண் ஆறுமுகம் அவர்கள். இவரது பால் பண்ணையின் எளிய கட்டமைப்பு சாதாரண தென்னங்கீற்று கொட்டகை. நான் பிஏ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ அப்பா அம்மா டைரி வச்சுருந்தாங்க. ஒரு 20 மாடு வச்சுருந்தாங்க. அதையே தொழிலாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து. அதனால் அந்த 20 மாடுலேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி டைரியை பிஸ்னஸாக பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். 20 மாடுலேருந்து 40 மாடு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஜாஸ்தி பண்ணோம். டைரி 1994 நான் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு 20 மாடு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி படிப்படியாக கொஞ்சமாக வளர்ந்து 20 40 மாடு ஆக்கணும். 40லேருந்து 80 மாடு ஆக்கணும். 80லேருந்து இப்போ 200 மாடு ஆக்கியிருக்கோம். நாங்கள் எல்லாமே ஹெச்எஃப் தான் வச்சுருக்கோம், ஹாலஸ்டியன் ஃப்ரீசியன் தான் வச்சுருக்கோம். ஏன்னா அது அதிகமாக பால் தருது, நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா அடாப்ட் ஆகிக்குது. இந்த மாடுலாம் அதிகமாக நாங்கள் ஈரோட்லேயே எல்லாம் சந்தையிலே வாங்கிக்கிறோம். பார்த்து இங்கேயே வாங்கிக்கிறோம். எல்லா மாடும் நாங்கள் கீத்து கொட்டையெல்லாம் வச்சுருக்கோம். எல்லாம் ஆஸ்பிரஸ் ஷீட் நாங்கள் போடுறதில்ல. இது எல்லாமே ஹெட் டு ஹெட், அதாவது தொட்டி நடுவில் வச்சு தான் 2 சைடு மாடு கட்டியிருக்கோம். டெயில் டு டெயில், அதாவது பின்னாடி வச்சா மாடு வெளியே வைக்கிற கீழே வலிக்கிட்டு விழுந்துருது. நம்ம கண்ட்ரிக்கு இதே பெஸ்ட்டாக தெரியுது. ஷெட்டு எப்படின்னா ஒரு ஷெட்டு ஒரு 11 அடி அகலம், ஒரு 100 அடி நீளம் அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஷெட்டு தொட்டி 2.5 அடியும் மீதி 8.5 அடியும் மாடு நிற்கிறதுக்கு வச்சுருக்கோம். ஒரு மாட்டுக்கு ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படுது ஒரு ஷெட்டில். அதை கால்குலேட் பண்ணி நாங்கள் மாடு கட்டிக்கிறோம். அதாவது 5 அடிக்கு ஒரு மாடு கட்டியிருக்கோம். இந்த ஹெட் டு ஹெட் கட்டுறதுனால மாட்டுக்கு பெரும்பாலும் பெரிய டிசீஸ் எதுவும் வரதில்லை. எஃப்எம்டி தான் மெயினாக வருது. அதுக்கு வேக்சின் போட்டால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹெட் டு ஹெட் கட்டுறதுனால நம்மளுக்கு மாடு அவுக்கிறது ரொம்ப ஈஸி. வெளியில் அவுக்கிறப்போ அப்புறம் மாடு கீழே விழுவாது, வலிக்கு விழுவாது. அப்புறம் தீனி போடுறப்போ ரொம்ப ஈஸியாக ஆள் உள்ள போட்டு அள்ளி போட்டுக்கலாம் வெளியேருந்து போடுறப்போ. அப்புறம் அந்த இதுவும் எக்கனாமிக்கலாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். ஷெட்டு பெருசாக பண்ண தேவையில்லை. ஷெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ண வேண்டியதில்லை. அதாவது பொதுவாக ஜென்ரலாக டைரி லாஸில் போகிற காரணமே ஷெட்டில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மாடு கம்மியாக வாங்குறதுனால தான் மெயின் காரணம்.
இந்த ஹெட் டு ஹெட் கட்டுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நாங்கள் 15 இயர்ஸாக இப்படி தான் வச்சுருக்கோம். இந்த மாட்டுக்கு மெயினாக வந்து எஃப்எம்டி தான் மேக்ஸிமம் வருது, இந்த கோமாரி 9 சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தடுப்புக்கு வந்து நாங்கள் வேக்சின் வருஷத்தில் 2 தடவை பண்ணிக்கிறோம். அப்படி இருந்தாலும் அவுட் பிரேக் வருது. அவுட் பிரேக் வந்தாலுமே வந்து அதுக்கு வந்து இந்த பன்னினை மந்த வளப்பழம் சாராயம் ஊற்றுனா சரியாயிடுது. 2 டேஸ்லேயே ஹீல் ஆகிக்கும் 2 நாளில். அதுக்கு வந்து வந்த அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணாலும் ஒன்றும் கேட்குறதே இல்லை. அப்புறம் வந்து மடிவீக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் மெயினாக கண்ட்ரோல் பண்ணும். மடிவீக்கத்துக்கு வந்து முதல்லேருந்தே நீங்கள் ஃபீட்லேருந்தே மெயின்டைன் பண்ணால் தான் அது பண்ண முடியும். வந்த அப்புறம் இன்ஜெக்ட் பண்ணி இதெல்லாம் பெருசாலாம் ஒன்று குறைக்க முடியாது. ஃபீட் மெயின்டெனன்ஸ் தான் டைரியில் மெயின். அது ஃபீட் வந்து நீங்கள் அதுக்கு எல்லாமே ப்ரோட்டீன், ஸ்டார்ச், ஃபேட் எல்லாமே வந்து நம்ம பேலன்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நார்மலாக நார்மல் மில்கில் எடுக்க முடியும். இந்த பால் உற்பத்திக்கு வந்து பெரும்பாலும் வந்து ரெகுலராக மாட்டுக்கு வந்து பசுந்தாள் கொடுக்கணும், பச்சைப்புல் நிறையா போடணும். டெய்லி நாங்கள் எங்கள் மாட்டுக்கு வந்து 20 கிலோ பச்சைப்புல் போடுறோம். புண்ணாக்கு, கற்கா தவிடு, பியர் ஃபேக்ட்ரி வேஸ்ட்டும் போடுறோம். அப்புறம் திப்பி போடுறோம். இது நாங்களே ஃபீட் மில் வச்சுருக்கோம் சொந்தமாக. நாங்களே அதிலே எல்லாம் மிக்ஸ் பண்ணி இங்கேயே கொண்டாந்து ஒரு மாட்டு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக போடுறோம்.